குரு ஆசிரியர் அனைவருக்கும் வணக்கம். 12 தேதி ஜூலை மாதம் 2026 ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 18 ஜூலை 2026 சனிக்கிழமை வரை கும்பராசிக்கான அந்த வாரத்துக்கான வாரப்பலன். இது கும்பராசிக்கு வந்து 30% பலன் தான் வந்து கோச்சார அடிப்படையில் வெளிப்படுவதாக இருக்கும். மீது உள்ள பலன் 70% பலன் வந்து உங்க பிறப்பு ஜாதக அடிப்படையில் தான் தெரிவரும். உங்களுடைய ஜாதகம் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ள வீடியோவில் இருக்கும் வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த காணொலி வந்து முழுதா பாருங்க. இந்த காணொலி வந்து நீங்க இந்த வாரத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேதி கிழமைகளை குறிப்பிடுறேன் மற்றும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் தனியான பலன்களையும் சொல்கின்றேன். அதனால வீடியோ கண்டிப்பா பாருங்க. இந்த அடிப்படையில் வந்து உங்க ராசியில கும்பராசியில பாத்தீங்கன்னா ராகு அமர்ந்திருக்கு. ராகு கேது பிடியில எல்லா கிரகங்களும் அடிப்பட்டதுனால இது ஒரு கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். அது பூர்ண கால சர்ப்பதோஷம். இதுல லக்னத்திலேயே உங்க ராசிலேயே இருக்கிறதுனால இது அனந்த கால சர்ப்பதோஷம் என்று சொல்வார்கள். 1ஆம் வீட்டுல ராகுவும் 7ஆம் வீட்டுல வந்து கேது இருந்தால் அனந்த கால சர்ப்பதோஷம். அதனால என்ன ஆகுனா சுய முன்னேற்றம் ஏற்படுறதுல ஒரு தடங்கள், ஆரோக்கிய குறைபாடு, திருமணம் சார்ந்த இதெல்லாம் வந்து ஒரு தடை இதுதான் உண்டாக்கும். அதாவது அந்த ராகு அது சர்ப்பதோஷன்றது தடை தாமதத்தை தான் உண்டாகும் தவிர அது பெரிதளவுக்கு அது இம்பாக்ட் ஏற்படுத்தாது. மற்ற கோள்களுடைய ஆராய்ச்சி பார்க்கும்போது அது அதோடைய சாதக பாதகம் வந்து முன்ன பின்னா இருக்கும். அடிப்படையில் பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுல இருந்து 2ஆம் வீட்டுல வந்து சனி இருக்கிறதுனால பாத சனி உங்களுக்கு 7 வர சனியில பாத சனியும் தொடர்ந்து கொண்டு இருக்கு. உங்க வீட்டுல 4ஆம் வீட்டுல சுகஸ்தானத்துல தைரியஸ்தானத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகை வீட்டுல தான் அமர்ந்திருக்கு. 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல வந்து புதன் வந்து இருக்கு. கூட வந்து சூரியன் இருக்கு. அது 16ஆம் தேதி வரைக்கும் சூரியன் வந்து மிதுனத்துல இருக்கு. அதுக்கப்புறம் வந்து 17ஆம் தேதி கடகத்து செல்கின்றது. 6ஆம் வீட்டுல கடகத்துல பாத்தீங்கன்னா உச்சகுரு இருக்கு. 17ஆம் தேதி அப்புறம் வந்து சூரியனை வந்து இணைக்கின்றது. 5ஆம் வீட்டுல பாத்தீங்கன்னா இது புதனோட சூரியன் இருக்குது. வந்து சூரியன்ல புதன் வந்து அஸ்தங்கமாகிவிட்டதுனால அது புத ஆதித்ய யோகம் வந்து இல்லாம இருக்கின்றது. 7ஆம் வீட்டுல சிம்மத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரன் கேது உள்ளது. இதுதான் வந்து கிரக நிலைகள் உங்க வீட்டுல இருக்க இந்த வாரத்துல இருக்க கிரக நிலைகள். அது இல்லாம வந்து 7 வர சனி உங்களுக்கு 7 வர சனி பாத சனி தொடர்ந்து கொண்டு இருக்கு. அது சொல்லி தெரியவில்லை எப்படிப்பட்ட இதுல பாதிப்பு உண்டாக்கிருக்கு உங்களுக்கு தெரியும். உங்களோட ராசி நாதம் தான் இருந்தா அதோடைய வேலையை அது காமிச்சிட்டு தான் சென்று இருக்கும். அதனால பாத சனியா இருக்கிறதுனால அடுத்த வருஷம்லாம் அது சரியாயிடும். முழுமையாக விட்டு செல்லும் போது முழுமையாக ரிலீவ் ஆகுவீங்க. இதுல மீனராசிக்காரர்களுக்கும் மேசராசிக்காரர்கள் தான் படாத படுத்தி கொண்டு இருக்கின்றது. உங்களுக்கு வந்து அந்த பழைய அனுபவங்கள் தான் உங்களுக்கு மனதுக்குள்ள ஆசைப்பட்டு கொண்டிருப்பீர்கள். அதாவது உங்க 2ஆம் வீட்டை வந்து இது பாக்குறதுனால குரு பாக்குறதுனால 2 இருக்க சனி கூட ஓரளவு உங்களுக்கு இப்ப நன்மையை பாய்க்கிறதா இருக்கும். பெரிதளவு கெடுபலன்லாம் இருக்காது. இந்த அடிப்படையில் சந்திரனுடைய நகர் வைத்து இந்த வாரத்துக்கான ராசி பலன் நம்ம வார ராசி பலன் பார்க்க வேண்டியதா இருக்கு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது உங்க ராசியில இருந்து 4ஆம் இடத்துல ரிஷபத்துல வந்து மிருகசீரிஷ நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரத்திலேயே சந்திரன் அமைகிறது. தேய்பிரை சந்திரன் அது சந்திரன் 4 இருந்தாலும் வந்து ஒரு நிஷ்பலம் என்று சொல்வார்கள். அது சந்திரன் செவ்வாய் சந்திரமங்கல யோகம் என்று இருக்கு. தாயார் குறிக்கிற இடம், வீடு, வாசல், மண்மனை, வாகனம் சார்ந்த இடத்த குறிக்கிறது, சொகத்தை குறிக்கிறது. அந்த இடத்துல சந்திரன் வந்து இணையிறது. போதி மட்டும் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். தாயார் உடல் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மண்மனை, வீடு சார்ந்த விஷயங்களை பெரிய முதலீடுலாம் வேண்டாம். ஏன்னா செவ்வாய் வந்து நிஷ்பலம், அது திசை அடிப்படையில் அது பலம் இழந்ததா இருக்கின்றது. இருந்த சந்திரன் வந்து அது மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால வேண்டாம். அன்றைய நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை போதி மட்டும் ஓய்வு நாளாக இருந்தால் போதி மட்டும் எந்த விதமான திட்டம் இதெல்லாம் முயற்சி எதுவும் செய்ய வேண்டாம். ஓய்வாக எடுத்து அன்றைய நாள் கடந்து செல்வது சிறப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து தேய்பிரை சந்திரன் வந்து திருவாதிரை நட்சத்திரத்துக்கு செல்கின்றது. மிதன ராசிக்கு திருவாதிரை நட்சத்திரம் உங்க ராசியில வந்து ராகு இருக்கிறதுனால ஒரு விதமான அன்றைய நாள் ஒரு இல்யூஷன், ஒரு விதமான மாயாஜல இதை காட்டும். திடீர்னு பணம் வராமல் இருக்கும், திடீர்னு செலவு உண்டாகும், கையில இருக்க பண சேமிப்பு கரைவதா இருக்கும். உங்க வீட்டுல இருந்து 5ஆம் இடமா இருக்கிறதுனால அறிவு சார்ந்த விஷயத்திலையும் ஒரு தெளிவு இருக்க மாதிரி இருக்கும். அந்த ஷேர் மார்க்கெட் சார்ந்த இதெல்லாம் வந்து லாபம் வரா மாதிரி இருந்து திடீர்னு டவுன்ஃபால் ஆகும். இருந்த பெரிதளவுக்கு பாதிப்பை உண்டாகும். ஏன்னா 2ஆம் வீட்டுல வந்து சனி இருந்தாலும் குரு பார்வை இருந்தாலும் அது போதி மட்டும் மட்டுப்படுத்தும். புதனும் கூட இருக்கு. புதன் சூரியன்ல அஸ்தங்கமானதுனால உங்களுடைய ஆளுமை அதிகரிக்கும். தைரியம், ஒரு விதமான பிடிவாதத்தனம், குழந்தைங்ககிட்டையும் அதை வந்து வெளிப்படையாக பார்த்துக் கொள்ளுங்கள். மாணவரின் கல்வி, ஆரோக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் தோய் கொண்டதாக இருக்கும். அது 13ஆம் தேதி 13ஆம் தேதி அப்புறம் 14ஆம் தேதி பார்த்துக்கும் போது நிறைஞ்ச அமாவாசை வந்துடுது. சந்திரன் வந்து புனர்பூச நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் இணை இருந்தாலும் அது ஒன்று கஜகோசரி யோகம் கொண்டு இருக்கும். 14, 12ஆம் தேதி 13ஆம் தேதி இருந்த 12, 13 தேதியில இருந்த போக்கு வந்து 14ஆம் தேதி மாறியதான் இருக்கும். உங்க ஏன்னா உச்ச குரு இருக்கிறதுனால அந்த குருவுடைய நட்சத்திர புனர்பூசத்துல வந்து சந்திரன் அமர்றதுனால ஒரு விதமான சிறப்பான இதுதான். 2வது வந்து குரு வந்து 6ல இருக்கிறதுனால அது முழுமையான பார்வை பலனத்தில் தான் அதிகமா இருக்கு. அதனால வீடு சார்ந்த சூழல் வந்து உங்களுக்கு சாதக முடியதாக இருக்கும். அதனால நாள்பட்ட நோயிலிருந்து முழுமையான நிவாரணம் தருவதா இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 15, 16 தேதியில வந்து கடகத்துக்கு வந்து சந்திரன் இடப்பெயர்வு ஏற்படுகிறது. உங்க வீட்டுல இருந்து 6ஆம் வீடு அது நேரடியா வந்து குருவுடன் உச்சகுருடன் இருக்கிறதுனால கஜகஸ்ரீ யோகம் கொண்டுதான் இருக்கு. 6ஆம் வீடு மறைவா இருக்கிறதுனால அது பலனுக்கு வந்து நேரடியா இருந்ததுனால மறைமுகமா வந்து வெளிப்படுவதா இருக்கும். உங்க 2ஆம் வீட்டு குரு பார்க்கறதுனால ஒரு சிறப்பு தான். உங்க வீட்டுல இருந்து 12ஆம் வீட்டை பாக்குறதுனால செலவுகளை வந்து ஒரு விதமான சுப செலவுகள், ஆன்மீக சார்ந்த சுப செலவுகள், ஆன்மீக பயணங்கள்லாம் ஏற்படுவதா இருக்கும். கடன் சார்ந்த தொல்லைகள்லாம் வந்து ஓரளவு குறையும். கடன் வசூல் ஆகும். மறைவு இந்த உயிர் இன்சூரன்ஸ் சார்ந்த பணங்கள் வருவதாக இருந்தால் வரும். 17ஆம் தேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடப்பெயர்வு ஏற்பட்டுருது. அதனால இன்னும் கொஞ்சம் பலம் அதிகமாக இருக்கும். குருவோட சேர்ந்து சூரியன் சேரும் போது அரசு தொடர்புடைய விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு தடை தாமதம் கொண்டு இருந்தாலும் கொஞ்சம் வேகம் எடுக்கும்.
ஜூலை 17, 18 தேதி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து மக ராசிக்கு மக நட்சத்திரத்துக்கு இணைக்கின்ற கேது நட்சத்திரம். அது 7ஆம் இடமா இருக்கிறதுனால ஆன்மீக கணவன் மனைவி உறவு, நட்புகள் உறவு, கூட்டு தொழில் சார்ந்த இதெல்லாம் வந்து ஒரு விதமான கேதுவுடன் சந்திரன் இணையும் போது ஒரு விதமான கிரகண தோஷம் மாதிரி தான். அதனால ஒரு அன்றைய நாள் வந்து 17ஆம் தேதி ஒரு விதமான இன்டெலெக்சுவலா யோசிக்கிற தன்னை கொஞ்சம் குறைஞ்சதாக தான் இருக்கும். இருந்த பெரிதளவுக்கு அது பாதிப்பை உண்டாகாத இருக்கும். அதுக்கப்புறம் 18ஆம் தேதி வார இறுதி நாள் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா அது பூர நட்சத்திரம் சுக்கிரன் நட்சத்திரம் இணையும் போது ஒரு விதமான சந்தோஷம் எல்லாம் மீட்டெடுக்கிறதா இருக்கும். கணவன் மனைவி உறவு, நட்பு உறவு எல்லாம் சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கி மகிழ்றது, அன்றைக்கி ஷாப்பிங் போகிறது எல்லாம் அன்றைய நாள் வந்து சிறப்புடையதாக இருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக கணவன் மனைவி இதில் வந்து 18ஆம் தேதி சனிக்கிழமை நன்றாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடைய ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள்லாம் மேற்கொள்றது 17, 18 சிறப்பான இதுதான். கலைத்துறையில் இருப்பவங்களுக்கும் அன்றைய நாள் வந்து சிறப்பாக இருக்கும். இந்த ராசியிலேயே வந்து ராகு இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன இல்யூஷன் ஒரு விதமான ஒரு மனதில் ஒரு புதிய சிந்தனை, ஒரு விசித்திரமான கற்பனைகள்லாம் தோன்றதா இருக்கும். அதனால இந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதுனால, அனந்த கால சர்ப்ப தோஷம் இருக்கிறதுனால சின்ன சின்ன குழப்பம், தடை, தாமதம் இதெல்லாம் தான் ஏற்படுவதா இருக்கும். இருந்தும் பெரிதளவுக்கு பாதிப்பு இருக்காது. குரு பார்வை இருக்கு, 2ஆம் வீட்டை பார்க்கின்றது, 12ஆம் வீட்டை பார்க்கின்றது, உங்க 10ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால தொழில் அடிப்படையில் லாபம் கொடுப்பதாக தான் இருக்கும். அதாவது உங்க வீட்டையே வந்து சுக்கிரன் பார்க்குற சுபகிரக பார்வை இருக்கிறதுனால தலைக்கு வர தலைப்பாவோட தான் போகும். பெரிதளவுக்கு பிரச்சனை இருக்காது இந்த வாரத்துல. 5ஆம் இடத்துல புதன் வந்து 17ஆம் தேதியெல்லாம் தாண்டதுனால அன்றைய 17, 16, 17, 18 நன்றாகவே இருக்கும். புதிய சிந்தனை, தெளிவு கொண்டவராக இருப்பீர்கள். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 12, 13, 14 பார்த்தீங்கன்னா சூரியனுடைய ஆதிக்கம் பிடிவாதனம் தான் இருக்கும். யோசிக்கிற தனம் கொஞ்சம் குறைஞ்சதா இருக்கும். 17ஆம் தேதி அப்புறம் பார்த்தீங்கன்னா நன்றாகவே புத்தி கூர்மை அடையும். அது தொழில் சார்ந்த, பொருளாதார உயர்வு சார்ந்த சிந்திப்பதாக இருக்கும். 2ல சனி இருந்தா கூட குரு பார்வை இருக்கிறதுனால பணப்பழக்கெல்லாம் பெரிதளவுக்கு பாதிப்படையாது. 4ஆம் வீட்டுல செவ்வாய் நிஷ்பலம் அடைஞ்சதால வீடு சார்ந்த செலவுகள், வாகன பராமரிப்பு இது சார்ந்த கொஞ்சம் அதிகரிக்கலாம். முக்கியமா தாயாரின் உடல்நிலை கொஞ்சம் கவனித்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது இருக்கு, கூடிய சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவி உறவு காலைல சண்டை போட்டா சாயந்தரம் கூடிக்கிற சூழல் தான் இருக்கும். அதனால போதைய மட்டும் அந்த காலை பிரச்சனையில ஈகோ பார்க்காமல் சமாதானமாக சென்று விடுவது நல்லது. பிள்ளைகளின் கல்வி இதெல்லாம் வந்து கலைத்திறன்ல கொஞ்சம் முன்னேற்றம் காண்பதா இருக்கும். இந்த அடிப்படை பொழுது இது கும்பராசிக்கு 3 நட்சத்திரம் இருந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி. அவிட்டம் வந்து 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் கொண்ட அவிட் நட்சத்திர பாதம் கொண்ட அவிட் நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் அம்சம் பொறிந்ததுனால, செவ்வாய் 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயாரின் உடல்நிலை, வாகனம், வண்டி பராமரிப்பு, வீடு சார்ந்த பராமரிப்பு இதெல்லாம் கொஞ்சம் ஏற்படுதா இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்து நிஷ்பலமா இருக்கிறதுனால அது உங்க 10ஆம் வீட்டையும் 9ஆம் வீட்டையும் பார்க்கறதுனால தொழில் சார்ந்த நிலையிலையும் சக ஊழியர்கள், மேலதிகாரிகிட்டே கொஞ்சம் கான்ஃபிளிக்ட் உருவாக இதெல்லாம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். தந்தையாரின் உடல்நிலை, அவங்களோட தந்தை வழி சார்ந்த உறவு நிலையும் வந்து இது விதமான கருத்து வேறு வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அவிட்ட நட்சத்திரத்துக்கு இந்த வாரத்தில் எந்த தேதி கிழமை ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்றால் 12ஆம் தேதி உடல் அளவில், மன அளவில் ஒரு விதமான வசதி சோர்வு இருக்கும். அன்றைய நாள் ரொம்ப கொஞ்சம் டல்லானதாக இருக்கும். அப்புறம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கை. வாகனத்தில் பயணிக்கும் போது ரொம்ப எச்சரிக்கையாக பயணிகள், தொலைதூர பயணங்களாக தவிர்த்து கொள்ளுங்கள். முக்கிய முடிவுகளாக தவிர்த்து கொள்ளுங்கள். பெரிய முதலீடுகளாக எதுவும் செய்ய வேண்டாம். ஆலை வழிபட தியான யோகா செய்து அதே நாள் கடந்து செல்லுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வியாழக்கிழமை நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். அது நல்லதாக இருந்தால் புண்ணியகாரமாக இருந்தால் செய்யுங்க, தீயதாக இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். 18ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா ஏதோ விதத்தில் நீங்கள் வதைப்பட்ட சூழல் இருக்கு, மன அளவிலும் உடல் அளவிலும். அதனால முக்கிய காரியங்கள், தடைகள், திட்டங்கள்ல இருந்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். அதாவது ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 4 நாட்கள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க. மற்ற 3 நாட்கள் வந்து உங்களுக்கு நன்றாக உள்ளது. சதய நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா ராகுவின் அம்சம் பொறுத்து சதய நட்சத்திரக்காரர்கள் வந்து ராகு வந்து உங்க வீட்டிலேயே இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், வெளியூர், வெளிநாட்டு தொடர்புடைய இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஆதாய முடியாதா இருக்கும். ஏன்னா வந்து சுக்கிரனை வந்து 8ல இருக்க சுக்கிரன் வந்து உங்க வீட்டை பார்ப்பது, ராகுவை பார்ப்பது ஒரு விதமான ராகுலா ஏற்பட்ட கெடுபடலை வந்து கொஞ்சம் குறைப்பதா இருக்கும். உடல் சார்ந்த ஒரு இல்யூஷன், ஒரு விசித்திரமான கற்பனை இதெல்லாம் இருந்தா அது அந்த ராகுவின் இதனால ஏற்படுறது. அதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஏன்னா அந்த ராகு அது பிடியில எல்லா கிரகங்களும் அடிபட்டுறதுனால சதய நட்சத்திரங்களுக்கு நன்றாகவே வெளிப்படுறதா இருக்கும். அது ஒரு காலசர்ப்ப தோஷம். பாம்பு பிடியில எல்லா கிரகங்களும் அடிபட்டிருக்கு. 2வது சதய நட்சத்திரம் உங்க நட்சத்திரத்திலேயே வந்து ராகு அமர்ந்திருக்கு, உங்க வீட்லயே இருக்கு. அதனால நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். நீங்க இந்த வாரத்துல எச்சரிக்கையா இருக்க வேண்டிய தேதி கிழமை எது என்றால் திருவாதிரை நட்சத்திரம். அன்னைக்கு ஜென்ம தாரையா இருக்கிறதுனால 13ஆம் தேதி திங்கட்கிழமை உடல் அளவில், மனதிலும் ஒரு சோர்வு, ஒரு மந்தத்தனம் இருக்கும். அதை தவிர்த்து கொள்ளுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதி புதன்கிழமை கொஞ்சம் கவனமாக இருங்கள். வாகனம் செல்லுங்கள், கவனம் செல்லுங்கள். தொலைதூர பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். யாருக்கும் முக்கிய முடிவுலாம் எடுக்க வேண்டாம். ஜாமீன் எடுத்துலாம் போட வேண்டாம். திட்டங்கள் இருந்தால் ஒதுக்கி வேணும். பெரிய முதலெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மற்றவங்களுக்கு ஏதோ விதத்தில் வந்து சர்வீஸ் பண்ணுறதா இருக்கும். அது புண்ணிய காரியம் நல்லதா இருந்தா, சுப இதுவா இருந்தா செய்யுங்க. மற்றதா இருந்தா தேவையற்றதா தவிர்த்து கொள்ளுங்க. இதெல்லாம் உடல் மனதில் இருக்கிற அலைச்சல் வந்து குறைவதா இருக்கும். அதாவது 3 கிழமைக்கு ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். திங்கக்கிழமை, புதன்கிழமை, வெள்ளிக்கிழமை. மற்ற 4 நாட்கள் உங்களுக்கு சிறப்பான நாட்கள் உள்ளது. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவின் நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா 1, 2, 3 பாதம் இருக்கு கும்பராசியில.
நட்சத்திர நாதனே வந்து குரு வந்து உச்ச குருவா வந்து உங்க வீட்டுல ஆறாம் வீட்டுல மறைவு ஸ்தானத்துல இருக்கிறதுனால உச்ச குருவா இருக்கிறதுனால நீண்ட நாள் இருந்த கடன் பிரச்சனைகள்லாம் எதனா ஒரு தீர்வு உண்டாகும். நோய் நொடி இருந்தால் அதுக்கான மருத்துவம் கிடைப்பதாக இருக்கும். சூரியனை வந்து நட்பு கிரகம் 17 தேதிக்கு பிறகு வருதுனால அது ஆற்றல் வேகம் கொஞ்சம் அதிகரிச்சு செயல் வந்து அதிகப்படுத்ததாக இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரம் நீங்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தேதி கிழமைகள் எது என்றால் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை உடலில் மனதில் ஒரு விதமான அசதி சோர்வு இருக்கும். 16ஆம் தேதி வியாழக்கிழமை வாகனம் செல்லும் கவனம் செல்லுங்கள், கொஞ்சம் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருங்கள். தொலைதூர பயணங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள். யாருக்கும் ஜாமீன் எடுத்து முக்கிய முடிவுகளை எதை எடுக்க வேண்டாம். திட்டங்களை தவிர்த்துக் கொள்ளுங்கள், எந்த முதலீடும் செய்ய வேண்டாம். அதுக்கப்புறம் 17ஆம் தேதி சனிக்கிழமை மற்றவங்களுக்கு எது விதத்துல வந்து உதவி பண்றதா இருக்கும், அது நல்லதா இருந்தா செய்யுங்க. உங்களுக்கு தேவையில்லை நம்ம தவிர்த்துக் கொள்ளுங்க. இதனால உடல்நல மண்டல ஏற்படும் அலைச்சலை குறைத்துக் கொள்ளலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை, வியாழக்கிழமை, சனிக்கிழமை இந்த 3 கிழமை வந்து கொஞ்சம் மிகுந்த கவனமுடைய இருங்கள். இந்த அடிப்படையில் இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட எண்கள் பாத்தீங்கன்னா 3, 5, 8. அதிர்ஷ்ட திசை வந்து வடகிழக்கு. அதிர்ஷ்ட நிறம் வந்து நீலம், கரும்பச்சை. அந்த ஆன்மீக பரிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா பாத சனி இருக்குங்களா, ஏழாவது சனியில அது குறைக்கிறதுக்கு வந்து சனிக்கிழமை அன்னைக்கு விநாயகர் பெருமான வணங்குறது, அருங்கோல் மாலை சாற்றி வணங்க நல்லது. காக்கைக்கு வந்து எல் சாதம் வைத்து வணங்கலாம். இந்த ராகுக்கு அது கால சப்த தோஷம்னு சொன்னோம் பாத்தீங்களா, அதை தீர்க்கிறது சிவபெருமானுக்கு வந்து அபிஷேகம் செய்யலாம். நார்மலா வந்து வில்வயில மாலை சாத்தி கூட சிவபெருமான வணங்கலாம். இதனால அந்த சர்ப்ப தோஷத்துடைய வீரியம் வந்து குறைஞ்சு எதிர்மறையான ஆற்றல் வந்து நேர்மறையான ஆற்றலாக மாற்றப்படும். அதனால் கும்பராசிக்கு வந்து இந்த வாரத்தில் வாழ்வில் அனைத்து வளங்களும் பெற்று சிறப்புடன் வாழ எல்லாம் அந்த இறைசக்தி நான் பிரார்த்திக்கின்றேன். இக்காணொலி வந்து உங்க ராசி கொண்ட நட்பு ஒரு பகிர்ந்து கொள்ளும், வாட்ஸ்அப் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை நம் சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தாங்களும் தங்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன்.